பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். தக் லைஃப் கமலோட அந்த படம் விளம்பர யுத்தி ப்ரொமோஷன் ஓஹோன்னு போயிடுச்சு, பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லலாம். அவர் எதை எதிர்பார்த்து இந்த சர்ச்சையை கிளப்பினாரோ அது வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியதுன்னு ஒரு எதிர்க்க இருந்த இன்னொரு சக நடிகரை பார்த்து யதார்த்தமான சொன்ன ஒரு வார்த்தை கர்நாடகாவில் தீயாக பற்றிக்கிட்டு எரியுது. அது கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறப்ப நீதிபதி கேட்ட வார்த்தைகள் சரம் மாதிரி கேள்வி அப்படின்லாம் வந்திருந்தது. ஏன் கமல் ஒரு மன்னிப்பு கேட்டுறக்கூடாது? இப்படிலாம் அவர்னா தமிழ் அறிஞரா? இப்படிலாம் இந்த மாதிரி ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழியெலாம் உருவாகலை அதெல்லாம் அப்படின்னு ஒரு நீதிபதியே சொல்ல வர்றாரு. நீதிபதியினுடைய தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உள்நோக்கத்தோடு தான் விமர்சிக்கக்கூடாது, தீர்ப்பை விமர்சிக்கலான்னு ஏற்கனவே வந்திருக்கிறது. முதல்ல இந்த தீர்ப்புக்குள்ளே பார்க்கலாம். இந்த படம் விளம்பர யுத்தி அது வேறு விஷயத்தை அப்பாற்பட்டது விட்டோம். அதில் தமிழ் என்ற ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளாக வரதெல்லாம் நம்ம பேச வரோம். கமல் என்ன தமிழ் அறிஞரா, எப்படி இந்த கருத்தை சொல்ல முடியும்னு கேட்ட அந்த நீதிபதி தமிழ் அறிஞரான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் என்ன செய்திருக்கணும், இந்த பிரச்சனை இனி எதிர்காலத்தில் வரக்கூடாது. எப்பவுமே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி தாழ்த்தியோ உயர்த்தியோ சொல்லக்கூடாது. என்னிலிருந்து நீங்கள் வந்தீங்க, உங்களிலிருந்து நாங்கள் வந்தோம், இந்த பேச்சே வரக்கூடாது. ஒரு கமிட்டியை போடு, மொழி ஆய்வு வல்லுநர்களை போட்டு ஒரு கருத்து போட்டு அந்த ஆய்வு அந்த கருத்து கொடுக்கட்டும். அதன் அடிப்படையில் தீர்ப்பை நான் சொல்லிடுறேன். இறுதியாக படம் ஓடுறது ஓடாது அது அப்பாற்பட்டது அது அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவை சொல்லியிருக்கலாம். மொழி ஆய்வு வல்லுநர்களை ஒரு கமிட்டி அமைச்சு 4-5 ஸ்டேட்லேருந்து ஒன்றா எடுத்து போட்டு மொழி ஆய்வாளர்களை இந்த மொழியிலிருந்து இது வந்ததுன்றதுக்கான நிறுவனங்களை எந்தனுடைய வேர் சொல்லிருந்து எது வந்திருக்கிறது அப்படின்னு ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்குற தீர்ப்பை வச்சு சொல்லியிருந்தாருன்னா அது வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும். அவசரப்பட்டு அவர் ஏன் அந்த விஷயத்தை இப்படி எடுத்து கவுத்துன்னு பேசுகிறாரு? அப்போ அவருக்குள்ளே அந்த தன்னுடைய இனம் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த இனப்பற்றி இருக்கிறதான ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்துச்சு. இங்கே எல்லாருமே பேசுனாங்க. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, காவல்துறை, நீதிமன்றம் எல்லாம் ஒரே கருத்தாக தான் சொல்கிறாங்க. காவல்துறையை ஒருத்தர் இன்னும் இந்த தேதிக்கு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு 1991 நடந்த கலவரம் மாதிரி ஒன்று நடக்க போகுதுன்னு பகிரங்கமாகவே அறிக்கை கொடுத்து பேசுகிறாங்க. மீடியாவிலும் ஒருத்தர் பேசுகிறான், தமிழர்களை மிக மோசமாக கொச்சையாக பேசுகிறாங்க. காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அங்கே இதற்கு எதிராக கிளம்புனாங்கனாக்கா அது எந்த கட்சியாக இருந்தாலும் அங்கே மக்களால் தோற்கடிக்கப்படும். மக்களுடைய எதிர்ப்பு கிளம்பும். அந்த மொழிக்கு, அந்த மண் நலனுக்கு, அது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடனடியாக ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து கன்னடர்களாக நிற்கணும். வரவேற்கிறோம், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு திரைப்படத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சாதாரணமாக தான் சொல்கிறாரு. அது இல்லைன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி மறுத்துட்டு போகலாம். நாங்கள் உங்களிலிருந்து பிரியவில்லை நீங்கள் சொல்லிட்டுனா முடிஞ்சு போச்சு. அதோட அதுக்கு படத்தை தடை செய்யணும், படத்தை ஓட விட மாட்டோம், இதை கொளுத்துவோம் அதை கொளுத்துவோம், தமிழர்கள் இந்த தேதிக்கு பிறகு இந்த மாதிரி நீங்கள் பழைய சம்பவத்தை திரும்ப நடக்க போகுது, பகிரங்கமான மிரட்டல் நடக்குதுன்னா அப்போ அதையும் நீதிமன்றம் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது? எல்லாவற்றையும் நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும். இப்படியானவர்களுக்கு இங்கே இடமில்லை. மதம் இன மோதல்களை தூண்டுவதற்கு எந்த மாநிலமும் அனுமதிக்க முடியாது. எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறோன்னு ஏன் அந்த நீதிமன்றமும் கருத்து சொல்லலை? காவல்துறை பகிரங்கமாக ஒரு அறிவிக்கை இது வரைக்கும் வரல. இப்படியாக பேசுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும், கைது பண்ணி உள்ளே போடுறதுன்னு போடவே இல்லை. அது எங்கே அவங்க எல்லாம் தெரியல. எங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா முதல்ல கைது பண்ணி உள்ளே வைப்பாங்க. மொழி வெறியர்கள்னு உங்களுக்கு ஒரு பட்டம் குத்தி உள்ளே வைப்பாங்க. எங்கள் முதலமைச்சர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. காலங்காலமாக இங்கே அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவில் அப்படி இருக்க முடியாது. அப்படி ஒரு வேலை செய்து விட்டாங்கன்னா அவங்க கொஞ்சமாக தான் டீம் வருவாங்க. ஆனால் ஒரு பெரும் கூட்டமாக பின்னாடி திரண்டுருவாங்க. அது அப்படியே அந்த அரசுக்கு எதிராக இருக்கும். அதனால் காங்கிரஸும் அந்த விஷயத்தில் கையை வைக்காது, பாரதிய ஜனதா கட்சி தான் கையை வைக்காது. அது அந்த மொழியினருக்கு அந்த மாநிலம் செய்யக்கூடிய நன்றி கடன். ஓகே, இங்கே இவங்களுக்கு என்ன வந்தது? பாரதிய ஜனதா கட்சி அம்மா தமிழிசை அவருடைய தந்தையார் எப்படிப்பட்ட தமிழ் மொழியினுடைய ஒரு பேர ஆளுமை, அங்கே அவர்கிட்ட படித்த அவர்கிட்டே வளர்ந்த ஒரு முகமாக ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடிய மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும். இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு என்ன அவர் தூண்டுற மாதிரி, கலவரத்தை தூண்டுற மாதிரி என்ன பேசிட்டாரு? சாதாரண ஒரு வார்த்தை. இதுக்கு எதுக்கு இந்த அம்மா அப்படி பேசலாம்? பாரதிய ஜனதா கட்சி முழுக்க அப்படி தான் நிற்கிது. பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்தும் ஒன்றா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவர் பேசுகிறாங்க, முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார், கள்ள மௌனமாக இருக்கிறார். ஒரு வார்த்தையும் இது வரைக்கும் சொல்லலை. அது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கருத்து சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட் சொல்லிடுச்சு, தோழர் முத்தரசன் பேசிட்டாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய மற்ற தோழர் செல்வராஜ் பேசிக்கிறாங்க. இன்னொரு கம்யூனிஸ்ட்டும் பேசியிருக்கிறது. இந்த இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய திமுக திராவிட ஆதரவு இயக்கங்களும் கமலுக்கு ஆதரவாக நிற்கிறது.
வாழ்வுரிமை கட்சி சகோதரர் வேல்முருகன் அவர்கள் காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. நீ தொடர்ச்சி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, தமிழர்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனைனா இங்கேயும் பிரச்சனை நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. நாம் தமிழர் கட்சி தொடக்கத்திலேருந்தே இதில் வந்து கமல் பேசுனது சரிதான், தமிழர்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி இன்னல் விளைவிச்சிருந்தா கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் மலையேறி போச்சு அப்படின்ற மாதிரியான பதில் இங்கே சொல்லிட்டு இருக்கிறது சீமானும் சொல்லிட்டு இருக்கிறாரு. தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு சீமான். இப்போ அந்த கமலுக்காக வேண்டி வாழ்வுரிமை கட்சி பேசியிருக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி இருக்குது. தமிழ் மொழி தமிழ் பற்றுன்றதில் வந்து நீங்கள் அதை அடிச்சிக்கவே முடியாது. தோழர் திருமாவளவனை தமிழ்நாடு முழுக்க வந்து லட்சக்கணக்கான தமிழ் பெயர் சூட்டு நிகழ்ச்சியை நடத்தியவர் தோழர் திருமாவளவன். லட்சக்கணக்கான இன்னைக்கு ஒரு 30 வயசை கடந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் பேருக்குன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர் திருமாவளவன் முன்னெடுத்து அந்த பிரச்சாரம் ஓயாமல் பேர் வைத்து கொண்டிருந்தார். போகிற இடங்களெல்லாம் அது ஒரு இயக்கமாகவே நடத்தினார். அப்படிப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு ஒரு கருத்தை சொல்கிறாரு. சீமானை பிடிச்சி தொங்குறாரு. ரத்த பரிசோதனை மையமாத்து நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த மொழியை பற்றி பேசும்போது இந்த மொழிக்கு ஒரு இழுக்கு வருது. இதை வந்து இல்லைன்னு ஒருத்தர் மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து தான் போனதுன்னு இது வரைக்கும் ஆய்வுகள் சொல்லியிருக்கிறத தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனையாக வச்சுட்டு செய்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்புறாரு. இந்த மொழிக்காக குரல் கொடுக்குற சீமானை வந்து பிடிச்சிட்டு அவர் தொங்குறாரு. என்னன்னா அவர் வந்து ரத்த பரிசோதனை மையம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இது ஆபத்து, சகோதரர்களாக இருக்கிறோம், சகோதரர்கள் இருக்கிறோன்னா தண்ணி பிரச்சனை இல்லாமல் விட சொல்லலாம். எதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறீங்க, கமிட்டியை போடுறீங்க, ஆய்வு கமிட்டி போடுறீங்க, அப்புறமா போராட்டம் நடத்துனீங்க, ஏன் இவ்வளோ 91 இவ்வளோ கலவரம் நடந்து இவ்வளோ இழக்கணும், ஏன் லட்சக்கணக்கான பேர் சொத்தை இழந்துட்டு ஓடி வந்தாங்களே தமிழ்நாட்டுக்கு, ஏன் நடக்கணும்? சகோதரர்கள் தானே, சகோதரர் தானே. வன்னியரசு போய் நேரம் அங்கே உட்காந்து பேசி நம்மளை 2 பேரும் சகோதரர் தோழர், அதனால் நம்ம வந்து தண்ணி நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுங்கன்னு ஒரு முறை பேசி வாங்கிட்டு வாங்கலை. அந்த கட்சி ஒரு பெரும் குழப்பத்துக்குள்ளே இருக்குதானே. ஏன்னா பெரும் அறிஞராக பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் வந்து ஒரு கருத்து சொல்கிறார். ஆமாம், ஒரு இதை போட்டு கருத்து ஒன்று எடுத்து போட்டு இந்த ஆய்வுப்படி பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் இருந்த வேர் சொற்களோடு தான் கன்னடம் பிரிந்திருக்கிறது, இங்கேருந்து தான் பிரிஞ்சுதுன்னு ஒரு கருத்து போடுறாரு அந்த கட்சியிலேயே ஒருத்தர். அதனால தான் சொன்னேன் அந்த கட்சி பெருங்குழப்பத்துக்குள்ளே இருக்குதாங்க. அந்த கட்சியில் இன்னொருத்தர் வந்து சீமானை பிடிச்சின்னு தொங்குறாரு. சீமான் இப்படிலாம் பேசுகிறாமா, இந்த மாதிரி ரத்த பரிசோதனை மாதிரி வச்சுக்கிட்டு நீ தமிழன், நீ கன்னடன், நீ மலையாளின்னு. இந்தியாவிலேயே முதலாக ரத்த பரிசோதனை நிலையம் வந்து வச்சது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே முதலாக கருணாநிதி தான். எம்ஜிஆரை பார்த்து மலையாளி என்று பேசி மலையாளின்னு சொல்லி அரசியல் பண்ணதே கருணாநிதி தான். தமிழர் படையின்னு முதலாக அமைத்தது அவர் கட்டத்தில் அவர் தான். அப்போ தமிழர் படையின்னு வச்சு மலையாளிகளுடைய கடையெல்லாம் அடித்து உடைச்சாங்க. இது பழைய வரலாறு நடந்தது. அப்போ சீமான ஆர்எஸ்எஸ்ன்னு முத்திர குத்துறாருங்க. பிரச்சனை வந்து இந்த மொழியை ஒருத்தர் கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மொழி இந்த மொழியிலிருந்து வந்ததுன்னு பேசின ஒரு பெரிய நடிகரை கன்னடம் முழுக்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஏற்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக நிற்போன்னு. அதுக்கு இல்லை, சீமான் ஆர்எஸ்எஸ் மாதிரி தோணுது அப்படின்றாரு. கருணாநிதி ஆர்எஸ்எஸ்னால் சீமானும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்து போகிறது தப்பு இல்லை. ஏன்னா கருணாநிதி பிரச்சாரத்தில் பாதி கேட்டு வளர்ந்தவர் தானே சீமான். அப்போ முழு கருணாநிதி ஆர்எஸ்எஸ், முழு ஆர்எஸ்எஸ் கருணாநிதி அப்படின்னாக்கா இவர் அதில் கால் பங்கு இருந்துட்டு இருப்பார்ல, அது ஒத்துக்கணும். அவர் யார் முதலாக ரத்த பரிசோதனை, யார் தமிழன் தெலுங்கு மலையாளின்னு சொல்லிட்டு ரத்த பரிசோதனை வச்சு நடத்துகிறதா இன்றைக்கி சீமான சொல்கிறாங்களே, முதலாக இந்தியாவிலே அதிகமாக முதலாக சோதனை கொடுத்து தொடர்ந்தது அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா அது கருணாநிதி அவர்கள் இருந்து தான். கருணாநிதி தான் செய்தார். எம்ஜிஆரை பார்த்து மலையாளின்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணி அவர் ஏதோ தன்னை தமிழன்னா நினச்சிக்கிட்டு மலையாளின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் எழுத போய் அவரை ஏதோ ஒரு தமிழுக்கு பிள்ளையாக, தமிழனுடைய ஒரே சொத்தாக கருணாநிதி நினச்சிருவாங்க இவர் நினைக்க. ஒரு கட்டத்தில் இப்போ புலமை பித்தன் மறைஞ்சிட்டாரு. அவர்கிட்ட பேசும்போது இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்படி நடந்துக்கிட்டே இருந்தது ஏகலைவன். ஒரு நாள் எங்கள் விட்டுட்டு ஒரு டீமை போய் நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு வாங்கினு, நாங்கள் ஓங்கோல் வரைக்கும் போய் சுற்றிட்டு எல்லாம் அலைஞ்சிட்டு கடைசியாக வந்து ஓங்கோல் பூர்வீகன்றது நாங்கள் தான் சொன்னோம் எம்ஜிஆருக்கு. அப்புறம் தான் அவர் பதிலுக்கு அடித்தார், உன் பிறப்பிடமே ஓங்கோல், நீயும் இந்த மொழி தமிழ் மொழி இல்லை, நீ தெலுங்கன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்ன பிற்பாடு தான் கருணாநிதி அடங்கினார். ஆக இந்த ரத்த பரிசோதனை, இந்த சண்டையை வாரெலாம் தொடங்கி வச்சதே கருணாநிதி தான். இந்த வரலாறு சகோதரர் வன்னியரசுக்கு தெரியல. அவர் இது வரைக்கும் நான் பேசினது இல்லை. இந்த நேரத்தில் யாரை நம்ம ஆதரிக்கணும், யாரை ஆதரிக்கக்கூடாதுன்னு ஒரு சரியான முடிவெடுக்காத ஒரு கட்சி இந்த மாதிரியான மொழி இனம் என்ற பிரச்சனையில் பின்னுக்கு வந்துச்சுன்னா அது பெரிய பலகீனம் ஆகிடும்னு சொல்ல வரேன். அதுக்கு தான் சொல்ல வரேன். தோழர் ரவிக்குமார் ஒரு மொழியை எடுத்துட்டு ஸ்டாண்டர்டாக அறிவிக்கிறார். பெரும் அறிஞர் அவர் சொல்கிறாரு, தமிழில் இருந்து தான் அது பிரிந்தது, ஆதாரங்கள் இருக்கின்றதுன்னு பேட்டி அவர் கொடுக்குறாரு, பதிவு போடுறாரு. இவர் வந்து சீமான் இப்படி பேசலாமா ஆர்எஸ், இது என்ன பழக்கம்னு தெரியல. ஏன் 2 பிரிவு, இங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்துன்னு 2க்கும் ஒரு குத்திட்டு போகிற மாதிரி
பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி 2 கருத்து சொல்கிறதுக்குன்னு அந்த கட்சியில் ஆள் இருக்காங்களா, வச்சுட்டு இருக்கிறாரா தோழர்? தெளிவாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும். வெளிப்படையாக பேசுனதில் வந்து தமிழில் இருந்து தான் அது பிரிஞ்சது அப்படின்னு. இல்லையா, கமல் பேசுனது அது சாதாரண விஷயம், விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அதை விட இந்த முத்தமிழ் அறிஞர்களுடைய இதில் நாடி நரம்பில் ஊறி பிறந்தது ஒன்று இருக்கிறாங்கல்ல, கனிமொழி சகோதரர் கேட்குறாங்க, நீ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற, தமிழ் மக்களுடைய வாக்கில் நீ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம இந்த மக்கள், இந்த இனத்துக்கு ஒரு மொழி, ஒரு இழுக்கு வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த கன்னட தேசமும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து படத்தை விட மாட்டோம், இந்த மொழியை வந்து மன்னிப்பு கேளுன்னா கமலஹாசன் ஒண்டி மன்னிப்பு கேட்குற விஷயம் கிடையாது, விடயம் இல்லை அது. ஒட்டுமொத்த தமிழ் இனமே மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு விடயம் அது. மன்னிப்பு கேளுன்னு ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு நிற்கிறாங்க. அங்கே படம் ஓடாமல் விட்டாக்கா கன்னட மாநிலத்திலேருந்து வர வருமானம் மட்டும்தான் வரும். இங்கே படம் இங்கே வந்து மன்னிப்பு கேட்டார்னாக்கா கமலோட படம் தமிழ்நாட்டில் ஓடாதுன்னு இங்கே சவால் விடுற மாதிரி ஒரு கட்டமைப்பு தமிழ் அரசியல் இங்கே வளர்கிற அன்றைக்கி தான் இந்த நாடு உருப்படும். அங்கே செய்கிறாங்கல்ல, அப்போ அந்த மாதிரி செய்தாங்கன்னா முழு வருமானமும் இங்கே போயிடும். அதை விட 100 மடங்கு வருமானம் போயிடும். உலகம் முழுக்க தமிழர்கள் படத்தை எடுத்து ஓட்டுறது தமிழர்கள் தான். இந்த படத்தை உலகம் முழுக்க வருமானம் போயிடும். தமிழர் நீ பகைச்சிக்கிட்ட இந்த அரசியல் இங்கே உருவாகணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, நம்ம முதலமைச்சர் இவ்வளோ கலைவரம் நடந்துகிட்டு இருக்குது, கூட்டணி கட்சிகளே வாயை திறந்து பேசிடுச்சு. இவர் வந்து இரவில் கிரிக்கெட் பார்த்துட்டு வாழ்த்து போட்டு ஐபிஎல்லில் வந்து பெங்களூர் அணி ஜெயித்த மாதிரி, பெங்களூர் அணி ஜெயிச்சான்னா தோத்தான்னா அதுக்கு ராத்திரியில் கண்ணு மூச்சு பார்த்து அதுக்கு பாராட்டு எதுக்கு போடணும் சொல்லுங்கள்? ஓட்டு வாங்குறது இங்கே, பொழப்பு நடத்துறது இங்கே, சொத்து சேர்க்கறது இங்கே. ஏன்னா இவர் வாயை திறந்து பேசினார்னாக்கா கன்னடத்தில் இருக்கக்கூடிய இவங்க சொத்துக்களும் பங்கம் வந்துடும். இப்போ கனிமொழி, நீங்கள் வந்து ஒரு முத்தமிழ் அறிஞரோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறீங்க, தமிழ் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறீங்க, பனைமரத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்குறீங்க. பனைமரம் வச்சுங்கிறது தமிழ் சமூகம், நாடார் சமூகம். ஓட்டு கேட்குறீங்க, இந்த தமிழ் மொழியின் பேரில் ஒரு வருது. ஆமாம், நாங்கள் சொன்னது சரிதானே சொல்லாமல் நானா சொன்னேன் அப்படின்ட்டு போகிறீங்க. யார் நீங்கள்? கேள்வி வருதா இல்லையா? உன் தந்தை வழியில் வந்திருக்கக்கூடிய தெலுங்கா இல்லை தமிழர் வழியில் இருக்கக்கூடிய நீங்களா அப்படின்னு ஒரு பதில் வருதா அந்த இடத்துல? சொல்லலாமா? நீங்கள் சொல்லலாமா? ஆமாம், கமல் சொன்னதை நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னால் சொத்து பெங்களூரில் இருக்கிறவங்க சொத்து போயிடுமா, குடும்ப சொத்து? ஏன்னா அவங்க பெரிய நிறுவனம் இருக்குல்ல, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தை சேர்ந்த செல்வி அங்கே இருக்காங்கல்ல, அந்த அரசியல் இருந்துட்டு எல்லாமே பெரும் பங்கில் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. எதான வந்துடல. தமிழனுக்கு எப்பொழுதெல்லாம் சிக்கல் வந்துக்கிட்டு இருக்கு, 99 மிக பெரும் கலவரம், சொத்துக்களை விழுந்து பல உயிர்கள் போயிருக்குது, நூற்றுக்கணக்கில் இங்கே ஓடி வராங்க அனாதைகளாக. அப்போ முதலமைச்சராக இருந்தது செல்வி ஜெயலலிதா, எதிர்க்கட்சியாக இருந்தவர் தமிழுக்குன்னா உயிரை விடக்கூடிய கருணாநிதி. ஒரு வார்த்தை பேசவே இல்லை. ஏன்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அவங்க சொத்துக்கள், அவங்க நிறுவனங்கள், டிவி நிறுவனங்கள், அவங்களுடைய ஆதிக்கம், அந்த சொத்து, இது எல்லாமே காப்பாற்றப்படணும். ஒரு வார்த்தை பேசலை. அப்போ இந்த மண்ணுக்கு இந்த மொழிக்குமான தலைவர் யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் பெத்தவன் எனக்கானவனாக, என்னை பெத்தவன் தான் என்னை ஆளணும், என்னை வழிகாட்டணும், என்னை வழி நடத்தணும். கண்டவங்களும் வந்து வழி நடத்தினா இதுதான் நடக்கும் அப்படின்னு அடிக்கடி சீமான் சொல்லக்கூடிய அர்த்தம் இதுதான். இந்த இடத்துல ஒரு வார்த்தை பேசலை. இன்ன வரைக்கும் கிரிக்கெட்டை பார்த்துட்டு, கிரிக்கெட்டு நாட்டுக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சிக்கல், இதுக்கு கொஞ்சம் வந்து வாழ்த்து சொல்லிட்டு அவர் வேறு உலகத்தில் இருக்கிறார். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. தமிழ்நாட்டில் நடப்பு என்ன நடக்குதுன்னு அவர் இருக்கிறது முழுக்க வேறு லோகத்தில் இருக்கிறார். கிரிக்கெட்டை பார்த்து பொழுதுபோக்குக்கு கருத்து சொல்கிறது, நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு ஆமாம் இந்த மொழியிலிருந்து தான் வந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? என்னாலும் கர்நாடகாவில் இந்த மாதிரி மௌனம் காத்துட்டு சீதாராமையா உடனடியாக சொல்லிட்டார், நாங்கள் எந்த மொழியிலேருந்து பிறக்கலை, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த மக்கள்கிட்ட அப்படி தான் பேசி அவர் அரசியல் பண்ண முடியும். அவருக்கே தெரியும் கன்னடத்திலிருந்து தான் பிறந்ததுன்னு அவருக்கும் தெரியும், படிக்காதவர் இல்லை. ஆனாலும் அந்த மக்களுடைய அரசியல் வாக்கு வேணும், நம்ம அந்த மக்கள்கிட்ட தான் இருக்கிறோம். சீதாராமையாவுக்கு தெரியும் தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு. படித்தவர், நிறைய விஷயம் தெரிந்தவர், அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஏன் சொல்ல வராரு, கன்னட மொழி எதிலிருந்தும் பிறக்கவில்லை, கமல் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும். காரணம் அந்த மக்கள் அவரை நிராகரித்து விடுவார். அப்படி பேசினா தூக்கி போட்டுருவாங்க அடுத்த நிமிஷமே. அரசியலே பண்ண முடியாது. அவர் அந்த மக்கள் அந்த உணர்வை மதித்து நடத்துகிறார். இங்கே எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார் பாரு, அவங்களுக்குன்னு தனி உலகம், அவங்களுக்குன்னு தனி அரசியல், அவங்களுக்குன்னு தனி லாபி, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மக்களுக்கு, இந்த மொழிக்கு, இந்த இனத்துக்குன்னு ஒரு அரசியல் இங்கே இல்லை. வேல்முருகன் பேசுகிறாரு, சரிக்கு சரியாக 100 விதம் சரியாக பேசுகிறாரு, கரெக்டு. விடுதலை சிறுத்தைகளை இவர் பேசுகிறாரு, ரவிக்குமார் பேசுகிறாரு, 100க்கு 100 சரி. கம்யூனிஸ்டுகள் பேசியிருக்கிறாங்க, மற்ற இயக்கங்கள் பேசியிருக்குது. திமுக ஏன் பேசலை? இவ்வளோ பெரிய ஓட்டு வங்கி வச்சுக்கிற இந்த கட்சி ஏன் பேசலை? அதிமுகனுடைய குரல் இதில் என்னவா இருக்குது? எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனசு நோகக்கூடாதுன்னு நீங்கள் யாரெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் இந்த மொழி மீது பற்றில்லாத இவர்கள் எல்லாமே வந்து நம்ம ஒன்றும் அரசியல் வச்சுட்டு கொண்டாடணுமா,
நமக்காக இவங்க பேசியிருக்காங்களா கடந்த காலத்தில், இப்படிப்பட்டவர்கள் எதிர்காலத்தில் நமக்கு இருப்பாங்களா, இந்த தலைமைகளை வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம உருப்படுவோமா, ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும். கனிமொழி நெஞ்சு துணிவோடு சொல்லணும், தமிழ்லேருந்து தாங்க வந்தது, கமல் சொன்னது ரைட்டுங்க, ஒரே வார்த்தை என்னங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல. நானா சொன்னேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? கமல் சொன்னது தப்புன்றீங்களா, இல்லை நான் சொல்லலை அது அவர் தான் சொல்லிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? ஏன் அப்படி பின் வாங்குறீங்க? யாருக்கிட்ட நீங்கள் ஓட்டு அரசியல் எடுத்து நடத்தணும்? இவர்களெல்லாம் மக்களை அடையாளம் கண்டுக்கணும். அடுத்த முறை தூத்துக்குடிக்கு போகும்போது பனைமரத்தை வச்சுக்கிட்டு போகும்போது, இங்கே வாங்கம்மா, தமிழா நீங்கள் இல்லையா முதல்ல சொல்லுங்கள், நாங்கள்லாம் தமிழர்கள் தான், தமிழுக்கு தான் ஓட்டு போடுறோம், தமிழ் நாட்டில் தான் இருக்கிறோம். இதெல்லாம் பேசுனாக்கா இன வெறியர்கள் இங்கே நீங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த அம்மாவை உட்கார வச்சு பேசணும். ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஓடுனீங்களே ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கணும். அன்றைக்கி கேட்டு பதில் சொல்லிட்டு வாங்க. படம் ஓடாதுன்றாங்க. அதே போல் கன்னடத்தினுடைய படங்கள் தயாரிப்பு, கன்னட தயாரிப்பு படங்கள் தமிழ்நாட்டில் ஓடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு முடிச்சுட்டு போங்க. இங்கேயும் திரைப்பட யூனியனை சேர்ந்து எத்தனையோ சங்கங்கள், ஒன்று 2 தவிர தயாரிப்பாளர் அந்த ராஜன் மட்டும் துணிச்சலாக குரல் கொடுத்துருக்கிறார். மீதி அத்தனை பேரும் கமுக்கமாக உட்காந்துக்கிறாங்க. ரஜினி எங்கே இருக்கிறாருன்னு தெரில. ஒரு துளி வேர்வுக்கு ஒரு தங்க காசு வாங்கி கொடுத்த அந்த ரஜினி இதில் பேசணும்ல, வாயை திறந்து எங்கே போயிட்டாருன்னு தெரியல. இதெல்லாம் என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? தமிழ்நாடு மட்டும்தான் இவ்வளோ மோசமாக இருக்குது. காரணம், ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ் பேரில் பிற மொழியினர் உட்காந்துக்கிட்டு பண்ண அந்த ஆதிக்கம், சூடு சொரணம் இல்லாமல் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். படம் விளம்பரம் அது வேறு விஷயம், அது யுத்திக்கு பண்ணாங்களா இல்லையா, ஆனால் அதுக்கு மையமாக இருக்கிற அந்த சர்ச்சை இருக்குதுல்ல, அது பேசப்பட வேண்டிய விஷயம். மௌனவாதிகளாக இருக்கிறாங்க. மக்கள் வாக்கு கேட்டு வரும்போது இவர்களுக்கு அதே மாதிரி பேசாமல் புறக்கணிக்க சொன்னோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய கருத்து. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.